மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்படாததை கண்டித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் திருத்தணி சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மோடி அரசு, பிஜேபி அரசு தமிழ்நாட்டை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒரு சல்லி காசு கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல. நாம் ஒன்றும் அவரிடத்தில் பிச்சை கேட்கவில்லை. கோடி கோடியாக தமிழ்நாட்டின் சார்பில் வரி கொடுக்கிறோம் பல வகையிலே. ஈரோடு மாவட்டம் காளைமாடு சிலை அருகில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் செல்லப்பாண்டியின் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு நிதி எங்கே, தமிழக மக்கள் செலுத்திய வரிப்பணம் என்ன ஆனது என கேள்வி எழுப்பி திமுக தொண்டர்கள் கண்டன கோஷம் எழுப்பினர். மேலும் டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழகத்திற்கு ஊட்டாதை போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை காட்டியும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். நிதி வேண்டும், நிதி வேண்டும், தமிழ்நாட்டுக்கும் நிதி வேண்டும், மத்திய பட்ஜெட்டில் மெட்ரோ ரயில் பணிகளுக்கு நிதி ஒதுக்காதது மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் நிறைவடையாததை கண்டித்து தஞ்சை தபால் நிலையம் முன்பாக திமுக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் துரை சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ்நாட்டை பாஜக அரசு வஞ்சிப்பதாக கூறி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் பிரதான சாலையில் நடைபெற்ற திமுக போராட்டத்தில் தெற்கு மற்றும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளானோர் பங்கேற்றனர். இதனால் போக்குவரத்து முழுவதுமாக ஸ்தம்பித்த நிலையில் போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் போலீசார் திணறினர். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் பொன் முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டிற்கு நிதி, நீதி ஆகிய இரண்டும் வேண்டும் என வலியுறுத்தி திமுக நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏமாற்றாதே, 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 தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.